Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Vlookup ஃபார்முலா. போன வீடியோல நம்ம லுக்அப் ஃபார்முலா பத்தி பார்த்திருந்தோம். அது பார்த்திருந்தவங்களுக்கு இது புரியறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. Vlookup ஃபார்முலாவோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுல நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன பாராமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எதை பார்க்கணும், என்ன தேடணும். லுக்அப் அப்படின்றது தேடுறது தாங்க, சரிங்களா? எதை பேஸ் பண்ணி தேடணும், ஓகேங்களா? அத எந்த டேபிள்குள்ள ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம ஒரு டேபிள்னு வச்சுப்போம். எந்த டேபிள்குள்ள தேடணும், அதுல எத்தனாவது காலம் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அந்த அப்ராக்சிமேட் மேட்சா இருக்கணுமா, எக்ஸாக்ட் மேட்சா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு டேபிள்ல 3 வேர்ட்ஸ் எடுத்திருக்கோம். அந்த 3 வேர்ட்ஸுக்கான லென்த் எத்தனை கேரக்டர்ஸ் அப்படின்றத பக்கத்துல எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் அந்த வேர்டை போட்ட உடனே எத்தனை கேரக்டர்ஸ் அப்படின்னு பக்கத்துல நமக்கு வந்துடணும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம Vlookup ஃபார்முலா போட்டிருக்கோம். ஓகே. இப்போ இந்த ரெட்ல போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த இடத்துல லாஸ்ட்ல அப்ராக்சிமேட் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்றத கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். ஓகேங்களா? கண்டிப்பா மேண்டேட்டரியான பாராமீட்டர் அது கிடையாது. ஓகே. இப்போ கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா ட்ரூ அப்படின்றதுக்கு பதிலா 1ம் போடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபால்ஸ் அப்படின்றதுக்கு பதிலா 0வும் போடலாம். சரி, இப்ப நான் கொடுக்காம விட்டா அது என்ன எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னா டிஃபால்ட்டா அது 1 அப்படின்னு எடுத்துக்கும். அதாவது ட்ரூ அப்படின்னு அதை கன்சிடர் பண்ணிக்கும். இது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஃபால்ஸ் பார்க்க போறோம். அதையே பிளாங்கா விட்டா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்க போறோம். 1 ட்ரூ அப்படின்னு போட்டா என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு வேர்டுக்கு. ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அசெண்டிங் ஆர்டர்ல வச்சிருக்கோம். அதை கவனிச்சுக்கணும். ஓகே. இப்போ நம்ம Vlookup பத்தி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். Vlookup அப்படின்னு சொல்றது வெர்டிக்கல் லுக்அப். லுக்அப் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன வீடியோல லெஃப்ட்ல இருந்து ரைட்டும் கண்டுபிடிக்கலாம், ரைட்ல இருந்து லெஃப்டும் கண்டுபிடிக்கலாம், டாப்ல இருந்து பாட்டமும் பார்க்கலாம், பாட்டம்ல இருந்து டாப்பும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஆனா Vlookup அப்படின்னு சொல்றது லெஃப்ட்ல இருந்து ரைட் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்ம எதை தேடுறோமோ, எதை பேஸா வச்சு தேடுறோமோ அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் காலம் லெஃப்ட்ல தாங்க இருக்கணும். அந்த காலம் ஃபர்ஸ்ட் காலமா இருக்கணும். நம்ம டேபிள்ல அதுதான் ஃபர்ஸ்ட் காலமா இருக்கணும். அப்படின்னு சொன்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், ஆப்பிள், ஆப்பிள்ஸ், கிவி அப்படின்றதெல்லாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் காலம் அப்படின்றது அது எத்தனை லென்த் இருக்கு, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்றது நம்மளோட செகண்ட் காலம். சரிங்களா? ஓகே. சோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ Vlookupனா வெர்டிக்கல் லுக்அப், அது லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் பார்க்கும். இதுல நம்ம லுக்அப்காக என்ன வேல்யூ கொடுக்கறோமோ அது ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். அதுவே நம்ம அப்ராக்சிமேட் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம்னு வச்சுப்போமே. இப்போ நீங்க எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு சொன்னா எந்த விதமான அசெண்டிங்கோ டிசெண்டிங் ஆர்டரோ நீங்க பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா அப்ராக்சிமேட் மேட்ச் அப்படின்னு நீங்க கொடுக்கிற பட்சத்துல இல்ல டிஃபால்ட்டா ஒண்ணுமே போடாம விடுறீங்க அப்படின்னு சொன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு ட்ரூன்னு அர்த்தம், அப்ராக்சிமேட் மேட்ச்னு அர்த்தம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் காலம் அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படின்றத நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? வாங்க இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இங்க இதுல ஆப்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்த உடனே அது நமக்கு நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுக்குது. ஏன்னா இது ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னது, இது வந்து நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச். கரெக்ட்டுங்களா? இது வந்து நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச். அதுவே நீங்க பிளாங்கா விட்டீங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு அப்ராக்சிமேட் மேட்சா மாறிடும். சரிங்களா? இதே தான் நம்மளோட ட்ரூ. ஓகேங்களா? இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இப்ப நம்ம எக்ஸாக்ட் மேட்ச்னு சொன்னோம்னா ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க கிடையவே கிடையாது. ஏன்னா ஆப்பிள்ஸ்க்கு அப்புறம் ஒரு டாட் இருக்கு பாருங்க. இங்க அந்த டாட் இருக்கிறதுனால எக்ஸாக்ட் மேட்ச் அதுக்கு எடுத்துட்டு வர முடியல. ஆனா இந்த அப்ராக்சிமேட் மேட்ச்க்கு மட்டும் அது எடுத்துட்டு வந்து 5ன்னு கொடுத்துருச்சு. என்னன்னு சொன்னா ஆப்பிள் அப்படின்றது தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது. அதுக்கான ஆன்சரான 5 எடுத்துட்டு வந்து நமக்கு இங்க கொடுத்துருச்சு பாருங்க. இதுதான் அப்ராக்சிமேட் மேட்ச் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஓகே. இதையே இந்த ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்றதுல நம்ம டாட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா 6 6 6 6 அப்படின்னு வந்து நின்னுச்சு பாருங்க. ஓகே. இப்போ நம்ம இந்த கான்செப்ட் புரியறதுக்காக தான் சொன்னா இப்போ நம்ம ஃபார்முலாவை புரிஞ்சுக்கலாம். சோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா
இந்த VLOOKUPல E11ல இருக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிருக்கோம். E11ல என்ன இருக்கு? ஆப்பிள்ஸ தேடு. ஓகேங்களா? சோ லுக்அப் வேல்யூ அப்படின்றது E11ல இருக்கு. சோ இதுல லுக்அப் வேல்யூன்றது என்ன? ஆப்பிள்ஸ் தேடு. எதுல தேடணும்னா A11ல இருந்து B13 குள்ள தேடணும் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, சரி. உனக்கு ரிசல்ட் எத்தனாவது காலம்ல இருந்து வேணும் அப்படின்னு சொல்றோம். எனக்கு ரெண்டாவது காலம்ல இருக்கிற ரிசல்ட் எடுத்துன்னு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ரெண்டாவது காலம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் காலம் இது, ரெண்டாவது காலம் இது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது காலம்ல இருக்கிற ரிசல்ட் எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 0 அப்படின்னு சொன்னா என்ன உங்களுக்கு? 0 அப்படின்னு சொல்றது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துட்டோம். இதுதான் நமக்கு இந்த லுக்அப் ஃபார்முலால போட்டிருக்கிறது. அதுவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே அதுதான். ஆனா இந்த 2 போட்டுட்டு பக்கத்துல நம்ம எதுவுமே போடல, 0வோ 1ஓ போடல. அதுவே இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே அதுதான். ஆனா 2 போட்டுட்டு செகண்ட் காலம் போட்டு 1 போட்டிருக்கோம். 1 அப்படின்னு சொன்னா ட்ரூ, ட்ரூ அப்படின்னா அப்ராக்சிமேட் மேட்ச் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சுங்களா? அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த செகண்ட் டேபிள்ல இருக்கிறத நான் மேல இருக்கிற டேட்டாவையே தான் கொடுத்துருக்கேன். ஆனா அசெண்டிங் ஆர்டர்ல இல்ல. ஓகேங்களா? டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அதனால நீங்க எக்ஸாக்ட் அப்படின்னு கொடுக்கறப்போ நமக்கு என்னவாயிடுச்சு? நமக்கு அது ஆன்சர் எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு. அதுவே அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்ற இந்த ரெண்டு இடத்துலயுமே நமக்கு என்ன பண்ணிடுச்சு? நாட் அவைலபிள் கொடுத்துருச்சு. அதனால நம்ம என்ன படிச்சிட்டோம்? ஆல்ரெடி நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? எக்ஸாக்ட் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் காலமோட ஆர்டர் என்ன ஆர்டர்ல சார்ட்டிங் ஆர்டர்ல இருக்குன்னு பார்க்கணும் அவசியம் கிடையாது. அதுவே அப்ராக்சிமேட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளோட ஃபர்ஸ்ட் காலம் எந்த காலம்ல லுக்அப் வேல்யூ இருக்கோ கண்டிப்பா அது ஃபர்ஸ்ட் காலமா தான் இருக்கணும். அந்த காலம் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டோடது எரர் அடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம டெக்ஸ்ட் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தபடியா நம்ம நம்பர்ஸ் வச்சு பார்ப்போம். ஓகே, நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஸ்கோர்ஸ் போட்டிருக்கோம். ஸ்கோர்ஸ் போட்டுட்டு இது என்ன கிரேட் அப்படின்னு போட்டிருக்கோம். 0 வாங்குறவங்க ஃபெயில், 40க்கு மேல வாங்குறவங்க பாஸ். அப்படின்னா 0ல இருந்து 40 எந்த நம்பர் வந்தாலும் அவங்க ஃபெயில். கரெக்டா? 40 வாங்குறவங்க தான் பாஸ் அப்படின்னு சொன்னா 39 வாங்கினா கூட அவங்க ஃபெயில் தான். சோ அதுதான் அர்த்தம். 60 வாங்குறவங்க குட். அப்போ 59 வாங்கினவங்க பாஸ். கரெக்டா? 40ல இருந்து 60 எது இருந்தாலும் அவங்க பாஸ். 60ல இருந்து 80 யார் இருந்தாலும் குட். 80க்கு மேல இருக்கிறவங்க வெரி குட். 100க்கு மேல இருக்கிறவங்க எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்றது இந்த டேட்டாவோட அர்த்தம். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா பாத்துக்கோங்க. இது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. இப்ப நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் கேட்க போறோம். 25 அப்படின்னு போட்டு எக்ஸாக்டா அது கிரேட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னா எக்ஸாக்டா 25 அப்படின்றது இதுல கிடையாது அப்படின்னு எரர் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஆனா நமக்கு 25 அப்படின்றது இதுக்குள்ள இருக்கு. சோ அதோட ஆன்சர் வந்து நமக்கு ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அது நமக்கு அப்ராக்சிமேட் மேட்ச்ல வந்திருக்கு பாருங்க. ஓகே, இப்ப நம்ம VLOOKUP பத்தி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். லுக்அப்ல பார்த்த விஷயமே தான். அப்ராக்சிமேட்டா பாக்குறச்ச நம்ம நம்பர்ஸா வரச்ச நமக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த நம்பர் அதுல இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சர்ச் பண்ணும். புரிஞ்சிச்சுங்களா? அதாவது என்ன அப்படின்னா இப்ப நம்ம 25 அப்படின்னு போட்டோம்னா இங்க எப்படி ஃபெயில் வந்தது அப்படின்னு சொன்னா 25ஓட நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இந்த டேபிள்ல என்ன இருக்கு? 0. அதை தான் எடுத்துட்டு வந்து இங்க ஃபெயில் அப்படின்னு நமக்கு கொடுத்துடுச்சு. ஓகேங்களா? ஓகே, அதுவே நம்ம வந்து இத 45 மாத்தினா என்ன வரணும் யோசிச்சு பாருங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்களே பாருங்க. 45ஓட நியரஸ்ட் வேல்யூ 40. சோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற பாஸ் வரணும். இங்க பாருங்க, பாஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா? இவ்வளவுதான். ஓகே, எக்ஸாக்ட் ஏன் வரல அப்படின்னு சொன்னா 14 கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டான மேட்ச் ஆன இங்க பாஸ் வந்துட போகுது. ஓகேங்களா? ஆனா இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிறது இப்படி வரணும் அப்படின்ற பட்சத்துல தான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு இந்த அப்ராக்சிமேட் மேட்ச் அப்படின்றது எக்ஸாக்டா நமக்கு ரொம்ப அட்வான்டேஜஸா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுவே நான் வந்து டிசைனிங் ஆர்டர்லயோ இல்ல எந்த விதமான ஆர்டரும் இல்லாம கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது மாதிரி கொடுத்து பாருங்க. நமக்கு எக்ஸாக்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகும், அப்ராக்சிமேட் ஒர்க் ஆகாது. அவ்வளவுதாங்க நம்ம கத்துக்க வேண்டியது. சோ VLOOKUPனா வெர்டிக்கல் லுக்அப், லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் பார்க்க முடியும்.
அதோட parameters இதுதான். approximate match true 1 எது வேணா கொடுத்துக்கலாம். exact match false 0 எது வேணா கொடுத்துக்கலாம். எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னா டிஃபால்ட்டா அதுவே ட்ரூன்னு எடுத்துக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே எதை சர்ச் பண்ண போறோமோ, எந்த வேர்டை எந்த நம்பரை சர்ச் பண்ண போறோமோ அது ஃபர்ஸ்ட் காலம்ல தான் இருக்கணும். லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் பார்க்கும் VLOOKUP. எத்தனாவது காலம்ல இருக்கு அப்படின்றத நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம அப்ராக்சிமேட் மேட்ச் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு VLOOKUP ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.